ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு விஜயா நல்லா வசமாக சிக்கிடுவாங்க. என்ன நினச்சேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பார்த்தாக்கா விஜயா பணம் கொடுக்கும்போது அந்த லேடி கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்துருவாங்க. வீடியோ எடுத்துட்டு நான் கூட ஆரம்பத்தில் நீங்கள் ஏதோ பேச வரீங்க, உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, எப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்களோ அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போ ரோகிணி மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்குது, இது எப்படி லீகலாக நான் பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு கோவமாக போயிடுவாங்க. இதை பார்த்த ரவீன் ஸ்ருதியும், ஆண்டி நீங்கள் பணம் கொடுக்க தான் வந்திருக்கீங்க தெரிஞ்சுன்னா அங்கே ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணியிருப்போம், அவங்க பணம்லாம் வாங்க மாட்டாங்க, அவங்க நேர்மையாக பாதிக்கப்படுற பொண்ணுங்களுக்காக இது பண்ணுறவங்க, அவங்க கிட்ட போய் காசு கொடுத்து இப்போ கேஸை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க, அவங்க இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண கூட பண்ணலாம், அவ்வளோ இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வீட்டில் வந்தோடனே எல்லாரும் திட்டுவாங்க, நேர்மையான வழியில் போகணுன்னே தெரியாதா, இந்த மாதிரி போயிட்டு இன்னும் சிக்கலாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ணாமலை முத்துக்கிட்டி மீனாக்கிட்டி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது நீங்கள் தான் இது பண்ணணும், அவள் தப்பானவ, ரோஹிணி தப்பானவ, எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான்றதை அவங்களுக்கு நீங்கள் எப்படியாவது புரிய வைங்க நேர்மையான வழியிலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே இவங்க 2 பேரும் எப்படி புரிய வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பிளான் பண்ணும்போது சொல்லுவாங்க, இதுக்கு ஒரே வழி மனோஜே போயிட்டு பேசினா தான் உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 பேரும் போயிட்டு மனோஜ் கிட்ட பார்த்து பேசுவாங்க. மனோஜ் நான் பெரிய பிஸ்னஸ் மேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் போய் அவங்க கிட்ட பேசுகிறதா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்க, அவங்க என்னை கூப்பிட்டாக்கா நான் வரேன், நான் மற்றபடி என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லுவான். அவங்களும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க, அவன் கடைசி வரைக்கும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி இதுக்கப்புறம் சரி வராது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்க்கலான்னு போவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் போயிட்டுருக்கோம். அந்த கேஸில் மருமக அவங்க மாமியாரை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க மாமியார் அவங்க புருஷனை பற்றியும். அவங்க மாமனார் திடீர்னு என் பையன் நல்லவங்க, இந்த பொண்ணு தான் சரியில்லைன்னு சொன்னோடனே, சம்மந்தப்பட்ட உங்கள் பையன் தான் வரணும், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, இதுலேயே தெரியுது சம்மந்தப்பட்ட பையன் உங்கள் பையன் ஏன் வரல, அப்படின்னாக்கா அவன் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்ட முத்துவும் மீனாவும், கண்டிப்பாக இங்கே பார்த்தியா, கண்டிப்பாக மனோஜ் பேசினா தான் உண்டு, இப்போ நம்ம போய் பேசினா அதே தான் அந்த அம்மா நமக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே ஏற்கனவே மனோஜ்க்கு பார்த்த பொண்ணு வந்திருக்கும், அண்ணன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசும். இந்த மாதிரி நான் அவங்கள பற்றி விசாரித்து, அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, அவங்க ரொம்பவே இதுவானது, அவங்க எப்படியெல்லாம் லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஃபஸ்ட்டு அவங்க பெட்டிஷன் அனுப்புவாங்க, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலனாக்கா நம்ம வீட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் மீடியா எல்லா பப்ளிக்குமே இந்த இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமேட்டா தான் போலீஸ் கேஸ் கொடுப்பாங்கன்னு. ஓகே, இந்த பப்ளிக் அவங்க வீட்டு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணால் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும்ல, அப்போ மனோஜோட பிஸ்னஸ் எல்லாமே காலி ஆகிடும்ல, எல்லாமே போயிடும், வீடோட பேருமானம் எல்லாம் போயிடும். மனோஜ் அப்படியும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா போலீஸ் கேஸ் ஆகிடும். மனோஜ் ஐயோ அப்படின்னாக்கா என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இப்போ தான் மனோஜ்க்கும் பயமும் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.